என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம். குவைத்தில் நாங்கள் நெஸ்டோவில் இந்த மாதிரி மட்டன் வாங்கினோம். இந்தியன் மட்டன் தான் வாங்கியிருந்தோம். மட்டனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நான் தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஆனால் கம்மியாக வச்சுட்டு வதக்கிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிரேவியாக செய்ய போகிறோம். அதனால 2 தக்காளி போதும் நமக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா அனல் கம்மியாக வச்சுட்டு வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில். ஸோ அனல் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போதைக்கு நம்ம இந்த மட்டனை மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கோம். ஸோ இதை நல்லா நம்ம வதக்கி கொடுத்துருவோம். அனல் கம்மியாக வச்சுட்டு கொஞ்சமாக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் உப்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. இது ஆந்திரா ஸ்டைலில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். ஸோ அதையும் நல்லா கலரி கொடுத்துருங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஒரு விசிட் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராச்சும் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி குக்கர் மூடிடலாம் நம்ம. ஸோ ஒரு 3-4 விசில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அது குக்கரை மூடிட்டு 3-4 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா கலரி கொடுத்துருங்க. கொஞ்சமாக கரம் மசாலா போடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சம் போட்டு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டான நம்மளுடைய மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் மாறாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேறொரு இன்ட்ரெஸ்டான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.